அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 2ற்கான சமூக அறிவியல் பாட வினாக்களை நம்முடைய சேனல்ல தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் பகுதியிலிருந்து முக்கிய வினாக்களை பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வினாக்களுக்கு போலாம். பாறையியல் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்க மொழி. புவியின் மேலோட்டிற்கு கீழே உள்ள உருகிய நிலையிலான பாறை குழம்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேக்மா. உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? விடை கிரீன்லாந்து. முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்று அழைக்கப்படும் பாறை வகை எது? தீப்பாறைகள். முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்று அழைக்கப்படும் பாறை வகை எது? விடை தீப்பாறைகள். உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எந்த வகை பாறையினால் கட்டப்பட்டது? வெள்ளை பளிங்கு பாறை. விடை வெள்ளை பளிங்கு பாறை. செடிமென்ட்ரி என்ற லத்தீன் சொல்லின் பொருள் என்ன? செடிமென்ட்ரி என்ற லத்தீன் சொல்லின் பொருள் என்ன? விடை படிய வைத்தல். இந்தியாவின் தக்கான பீடபூமி பகுதி எந்த வகை பாறைகளால் உருவானது? இந்தியாவின் தக்கான பீடபூமி பகுதி எந்த வகை பாறைகளால் உருவானது? விடை வெளி உமிழ் தீப்பாறைகள். தீப்பாறைகள் மற்றும் படிவு பாறைகள் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்திற்கு உள்ளாகும் போது எவ்வாறு மாறுகின்றன? உருமாறிய பாறைகள். உலக மண் நாள் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? உலக மண் நாள் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? விடை டிசம்பர் 5. விடை டிசம்பர் 5. ஆறுகளின் படிவு செயல்களால் உருவாகும் வளமான மண் வகை எது? ஆறுகளின் படிவு செயல்களால் உருவாகும் வளமான மண் வகை எது? விடை வண்டல் மண். பருத்தி சாகுபடிக்கு மிகவும் உகந்த மண் வகை எது? பருத்தி சாகுபடிக்கு மிகவும் உகந்த மண் வகை எது? விடை கரிசல் மண். இரும்பு மற்றும் மெக்னீசியம் அதிகமாக காணப்படுவதால் கருப்பு நிறமாக இருக்கும் மண் எது? கரிசல் மண். விடை கரிசல் மண். இரும்பு ஆக்சைடு அதிகமாக உள்ளதால் சிவப்பு நிறமாக தோன்றும் மண் எது? விடை செம்மண். தேயிலை மற்றும் காப்பி போன்ற தோட்டப்பயிர்கள் பயிரிட உகந்த அதிக மழையினால் சுவர்தல் செயல்முறைக்கு உள்ளாகும் மண் எது? விடை சரளை மண். வளிமண்டலத்தில் நைட்ரஜனுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் காணப்படும் வாயு எது? விடை ஆக்சிஜன். வானொலி அலைகள் புவிக்கு திருப்பி அனுப்பப்படும் அடுக்கு எது? வானொலி அலைகள் புவிக்கு திருப்பி அனுப்பப்படும் அடுக்கு எது? அயனி அடுக்கு. விடை அயனி அடுக்கு. புவியின் மேற்பரப்பில் காணப்படும் சராசரி வளிமண்டல அழுத்தம் எவ்வளவு? புவியின் மேற்பரப்பில் காணப்படும் சராசரி வளிமண்டல அழுத்தம் எவ்வளவு? 1013.25 மில்லிபார். விடை 1013.25 மில்லிபார். வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது? விடை பாரோமீட்டர். வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது? விடை பாரோமீட்டர். காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி எது? அனிமோமீட்டர். விடை அனிமோமீட்டர். உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெறும் இடமான மௌசின்ராம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உள்ளது? மேகாலயா. உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெறும் இடமான மௌசின்ராம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உள்ளது? மேகாலயா. விடை மேகாலயா. புவி மேற்பரப்பில் இருந்து உயரே செல்ல செல்ல ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது? 6.5 டிகிரி செல்சியஸ். விடை 6.5 டிகிரி செல்சியஸ். புவி மேற்பரப்பில் இருந்து உயரே செல்ல செல்ல ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது? விடை 6.5 டிகிரி செல்சியஸ். உலகிலேயே முதலில் காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை தயாரித்தவர் யார்? உலகிலேயே முதலில் காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை தயாரித்தவர் யார்? அல் பாலகி. விடை அல் பாலகி. காற்றின் ஈரப்பதத்தை அளவிட பயன்படும் கருவி எது? காற்றின் ஈரப்பதத்தை அளவிட பயன்படும் கருவி எது? ஹைக்ரோமீட்டர். விடை ஹைக்ரோமீட்டர். வட இந்திய பகுதியில் கோடை காலத்தில் வீசும் வெப்பமான வறண்ட உள்ளூர் காற்று எது?
லூ. விடை லூ. வட இந்திய பகுதியில் கோடை காலத்தில் வீசும் வெப்பமான வறண்ட உள்ளூர் காற்று எது? விடை லூ. தலைகீழான கூம்பு வடிவத்தில் புவியை நோக்கி விழும் மிக ஆபத்தான சுழன்றடிக்கும் காற்று எது? விடை டொர்னடோ. சின்னூக் எனப்படும் தலைகீழ் வெப்ப காற்று வீசும் மலைத்தொடர் எது? ராக்கி மலைத்தொடர். விடை ராக்கி மலைத்தொடர். கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கத்தால் உருவாகும் பிரம்மாண்டமான அலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை சுனாமி. இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? விடை ஹைதராபாத். இந்தியாவில் பேரிடர் மேலாண்மை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? விடை 2005. இந்தியாவில் பேரிடர் மேலாண்மை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? விடை 2005. நிலநடுக்கத்தின் தீவிரத்தை அளவிட பயன்படும் அளவு எது? ரிக்டர் அளவு. நிலநடுக்கத்தின் தீவிரத்தை அளவிட பயன்படும் அளவு ரிக்டர் அளவு. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீண்ட காலமாக நிலவும் வானிலையின் சராசரி என்ன? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீண்ட காலமாக நிலவும் வானிலையின் சராசரி என்ன? காலநிலை. விடை காலநிலை. வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அல்ல, அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. விடை மகாத்மா காந்தி. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளத்திற்கு உதாரணம் எது? சூரிய ஆற்றல். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளத்திற்கு சிறந்த உதாரணம் எது? சூரிய ஆற்றல். உலகிலேயே அதிக அளவில் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கும் நாடு எது? சீனா. இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எங்கு அமைந்துள்ளது? விடை முப்பந்தல். தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எங்கு அமைந்துள்ளது? முப்பந்தல். கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் கனிம வளம் எது? பெட்ரோலியம். கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் கனிம வளம் எது? பெட்ரோலியம். கச்சா எண்ணெய்னு சொன்னாலும் அதுவும் சரிதான். கச்சா எண்ணெய் என்ற விடையும் சரியானதுதான். உலகிலேயே மிக அதிகமாக நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எது? உலகிலேயே மிக அதிகமாக நீர் மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனா. விடை சீனா. முதல்நிலை தொழில் செய்பவர்கள் எதனை சார்ந்திருக்கிறார்கள்? இயற்கை மற்றும் நிலம். மூலப்பொருட்களை முடிவுற்ற பொருட்களாக மாற்றும் தொழில்துறை எது? இரண்டாம் நிலை தொழில். மூலப்பொருட்களை முடிவுற்ற பொருட்களாக மாற்றும் தொழில்துறை எது? விடை இரண்டாம் நிலை தொழில். சேவைத்துறை என்று அழைக்கப்படும் தொழில்துறை எது? மூன்றாம் நிலை தொழில். சேவைத்துறை என்று அழைக்கப்படும் தொழில்துறை எது? மூன்றாம் நிலை தொழில். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு சார்ந்த பணிகள் எந்த தொழில்துறையின் கீழ் வரும்? நான்காம் நிலை தொழில். நாட்டின் உயர்மட்ட முடிவெடுப்பவர்கள் மற்றும் ஆலோசகர்கள் எந்த தொழில் துறையை சேர்ந்தவர்கள்? ஐந்தாம் நிலை தொழில். விடை ஐந்தாம் நிலை தொழில். பருத்தி நெசவாலை எந்த வகை தொழிலகத்திற்கு எடுத்துக்காட்டு? வேளாண் சார்ந்த தொழிலகம். காகித தொழிற்சாலை எந்த வகை தொழிலகத்திற்கு எடுத்துக்காட்டு? காடு சார்ந்த தொழிலகம். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை இணைந்து நடத்தும் தொழிலகம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கூட்டுத்துறை தொழிலகம். கூட்டுத்துறை தொழிலகம். வரலாற்று காலத்திற்கு முந்தைய காலத்தில் மனிதன் இடம்பெயர்ந்ததற்கான முதன்மை காரணி எது? உணவு தேடுதல். மக்கள் தொகையின் அளவு மற்றும் பரவல் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு எது? மக்கள் தொகையின் அளவு மற்றும் பரவல் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு எது? டெமோகிராஃபி. விடை டெமோகிராஃபி. உலகின் மிக நீளமான நதி எது? நைல் நதி. பரப்பளவில் உலகின் மிகப்பெரிய நாடு ரஷ்யா. ஆப்பிரிக்காவின் மிக உயர்ந்த சிகரம் எது? கிளிமாஞ்சாரோ.